நம்ம திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையில போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை வந்து ரொம்ப தீவிரமா வந்து கண்காணிப்பு செய்து வரோம். அதன் ஒரு பகுதியா நேற்று வந்து கிடைத்த ரகசிய தகவலின்படி நம்ம நீர்ச்சத்திரம் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் மற்றும் நம் காவலர்கள் எல்லாருமே வந்து அந்த அம்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்க போய் ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோ கஞ்சா வந்து கைப்பற்றப்படுது. இதுல வந்து தொடர்புடைய ஜெயபால், அவரது மனைவி நந்தினி மற்றும் சையத் காட்டுபாவா அப்படிங்கிற 3 பேரை வந்து நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். இது வந்து முதற்கட்ட விசாரணை தான். இதுல வந்து நம்ம 3 பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை வந்து பதுக்கி வைத்துட்டாங்க அவங்களுடைய தோட்டத்துல. இதன் அடிப்படையில இன்னும் விசாரணை வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இதை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எந்த வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து முழுமையா அடையும் போது ஒரு முழு தகவல் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் இந்த போதைப்பொருள் தடுப்புல ரொம்ப தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த கடந்த வாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போதை மாத்திரைகள் வந்து நம்ம திண்டுக்கல் நகர் பகுதியில் வந்து நம்ம கைப்பற்றியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 18,500 போதை மாத்திரைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் விசாரணை வந்து துரிதமா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கஞ்சா ஒரு 56 கிலோ வந்து இந்த வழக்குல வந்து நம்ம கைப்பற்றிருக்கோம். ஸோ அதனால இன்னுமே வந்து தீவிரமான கண்காணிப்பு அந்த ரோந்து வந்து நம்ம துரிதப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அனைவர் மேலேயும் வந்து குண்டர் சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருது. அந்த மக்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம காவல்துறை சார்பாக என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, நிறைய தகவல்கள் வந்து சொல்றாங்க. சொல்லும்போது சில பேருக்கு வந்து தயக்கம் இருக்கு. அவங்களுடைய பெயரோ, அவங்களுடைய முகவரியோ, அவங்களுடைய போன் நம்பரோ வந்து வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்படுறாங்க. அது தேவையே கிடையாது. இப்போ வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மொபைல்லே வந்து செயலி இருக்கு. அந்த செயலியில வந்து அவங்க தாராளமா எந்த விதமான தகவல்களையும் வந்து அதுல வந்து தெரிவிக்கலாம். அதுல தகவல்கள் அதை தெரிவிக்கும் போது அவங்களுடைய அடையாளம், அவரோட பெயரோ, போன் நம்பரோ, மொபைல் நம்பரோ எதுவுமே வந்து அதுல வந்து தேவைப்படாது. வெறும் தகவல் மட்டும் கொடுத்தா தகவல் வந்து நேரடியாக வந்து நம்ம காவல் நிலையங்களுக்கு வந்து வரும். தகவலின் அடிப்படையில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால வந்து அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற செயலியை வந்து மக்கள் வந்து நிறைய வந்து பயன்படுத்தணும். அதை படித்து அதுல இருந்து இன்னுமே தகவல்கள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம மாவட்டத்துல இன்னும் வந்து இந்த குற்ற சம்பவங்களை வந்து இன்னுமே தடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த ஆண்டு மட்டும் நம்ம மாவட்டத்துல இது வரைக்கும் வந்து 6 நபர்கள் மேல குண்டர் சட்டத்துல இந்த போதைப் பொருள் கடத்தல் இது சம்பந்தமா 6 நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து குண்டர் சட்டத்துல வந்து அடைத்திருக்கோம். இப்பொழுது சமீபத்தில் கைது இந்த வழக்குல கைதுப்பட்டு செய்திருந்த 3 பேரும் சரி, இந்த திண்டுக்கல் டவுன்ல இந்த போதை மாத்திரையை பயன்படுத்தின வழக்குலையும் அவங்க மேலேயும் வந்து குண்டர் சட்டத்துக்கான ப்ரொபோசல்ஸை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம கைதுங்கிறது ஒரு வழக்கு விசாரணையில ஆரம்ப கட்டம் தான். வழக்கு பதிவு பண்ணி நம்ம கைது நடவடிக்கை வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அதுக்கப்புறம் முறையான சாட்சிகளை வந்து நம்ம வழக்குல வந்து சேர்க்கணும். புலன் விசாரணை முறைப்படி நடக்கணும். ஃபைனலா வந்து இறுதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும். இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அது வந்து நீதிமன்றத்துல வந்து நம்ம வந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து டில் ஜட்மெண்ட் அந்த குற்றவாளி வந்து தண்டனை பெற்றுத்தர வரைக்குமே வந்து காவல்துறையினுடைய கடமை. இந்த வழக்குகள் பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இந்த போதைப் பொருள் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாகனங்கள் பயன்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 2 வீலர்ஸ் அவங்க அவங்களுடைய இருசக்கர வாகனங்கள் இந்த வாகனங்கள் வந்து நம்ம கைப்பற்றிருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கு வேண்டி அவங்க வங்கி கணக்குகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை. இது எல்லாமே வந்து சைமல்டேனியஸா இந்த வழக்குகளை வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அது எல்லாமே விசாரணை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த முறையான சாட்சிகள் வந்து அந்த நீதியரசர் முன்னாடி முறையான சாட்சிகள் சொல்ல வைக்கிறது. ஏதாவது பிடியானை ஏதாவது பெண்டிங் வந்து அதை நிறைவேற்றி ஃபைனலா அந்த அந்த குற்றவாளி வந்து கம்ப்ளீட்டா ஒரு தண்டனை கிடைக்கிற வரைக்குமே வந்து காவல்துறை வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வழக்குகளும் எஸ்பெஷலி இந்த மாதிரி போதைப் பொருள் அந்த பெண்கள் அண்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை வந்து ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணி இந்த வழக்குகள் வந்து இறுதி நிலை அடையிற வரைக்குமே வந்து கண்காணிப்பு வந்து மேற்கொள்ளப்படும். அதான் நமக்கு மேக்சிமம் தகவல்களின் அடிப்படையில் இப்போ பொதுமக்கள் வந்து தகவல் சொல்றாங்க. இப்போ வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இப்போ அங்க வந்து நம்ம போறோம்.
ஸ்கூல் காலேஜஸ்ல போகும்போது அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அங்க ஏதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏதாவது தகவல் சொல்றாங்க, அது ஒன்று. இரண்டாவது வந்து இப்ப திண்டுக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லாக்டு டிஸ்ட்ரிக்ட், எல்லா பக்கமும் வந்து நமக்கு நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. செக் போஸ்ட் சோதனை சாவடிகள் வந்து சப்போஸ் எல்லா நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் எல்லாத்தோடையும் வந்து சோதனை சாவடிகள் வந்து வச்சிருக்கோம். அந்த சோதனை சாவடிகள்ல நம்ம ரெகுலரா வந்து பண்றோம். தகவலின் அடிப்படையில் ஏதாவது கொண்டு வராங்க, அதாவது போதைப் பொருள் கடத்துறாங்க, அந்த மாதிரி என்ன தகவல் கிடைச்சாலும் இமீடியட்டா கண்ட்ரோல் ரூம் போய் அலர்ட் பண்ணி இந்த வாகனங்களை வந்து தணிக்கை செய்யறோம். அது இல்லாம ஏற்கனவே குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் முன்னாடியே வந்து அவங்களுக்கு மேல வந்து போதைப் பொருள் கடத்தல் அந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து அவங்க மேல ஏற்கனவே நிலுவையில் இருக்கும். அந்த மாதிரி நபர்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து தீவிரமா கண்காணிக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து திரும்பவும் அந்த மாதிரி கடத்தலை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நபர்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு காவல் நிலையத்திலையுமே வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்றது. இப்போ நம்ம இந்த வழக்குல கைதா இருக்கிற 3 பேர்கள்ல 2 பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு உண்டான வழக்குகள் வந்து அவங்க மேல இருக்கு. ஸோ அவங்க நம்ம கண்காணிப்புல தான் இருந்தாங்க. ஸோ நம்ம கரெக்டான நேரத்தில் தகவல் கிடைச்சி போகும்போது நம்மளால பிடிக்க முடியும். அதனால அந்த நடவடிக்கையும் தடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர் கேட்ட மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி தகவல்கள் அடிப்படையிலையும் ஏற்கனவே வழக்கு யார் யாராவது பதியப்பட்டிருப்போம் அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்க இன்னுமே தீவிரமா காவலர்கள் ரோடு போகும்போது அவங்க வீட்டுக்கு போறது, சர்ப்ரைஸா வந்து அவங்க வீட்டை வந்து செக் பண்றது, அவங்களுடைய வேற போட்ஸ் எங்க, அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத வந்து ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஓவராலா வந்து நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்குள்ள நாங்கள் எல்லா முயற்சிகளும் நம்ம பண்ணியிருக்கோம். சார், பிடிச்சது கூட அந்த பார்டரிங் ஏரியா தான், கன்னிவாடி ரெடியா தத்திரமான ஏரியாஸ் தான். தீவிர ரோந்து கண்காணிப்பு போயிட்டு இருக்கு. இனிவரும் காலங்கள்லயும் வந்து நம்ம கடந்த ஆண்டை விட நானும் ரொம்ப சீசர்ஸ் வந்து நம்ம நிறைய அதிகமா பண்ணியிருக்கோம். பட் இன்னுமே வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தீவிரப்படுத்தி எல்லா காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் எல்லாத்துக்குமே அறிவுரை வழங்கியிருக்கோம். எல்லாருமே பாக்குறோம். நீங்க கடந்த சில நாட்கள்லாம் வந்து நீங்க பாத்துருக்கீங்க, நம்ம ஃபுட் பெட்ரோலுங்கிறது யூஸ் பண்ணி நிறைய இடத்துல காவலர்கள் எல்லாருமே வந்து நடை மூலமாவே அந்த கிராமங்கள்ல போய் இந்த மக்களோட சேர்ந்து அவங்க ஃபுட் பெட்ரோல் பண்ணும்போது மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து மக்களிடமும் வந்திருக்கு. அது இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்போம். ஃபுட் பெட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லா மேஜர் பஸ் ஸ்டாண்ட்ஸ் மக்கள் கொடுக்குற இடங்கள்ல வந்து நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். அப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பா என்னென்ன தகவல்கள் இல்லை எந்தெந்த ஏரியாஸ் இருக்கு அப்படிங்கும்போது இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கும். அது தொடர்ந்து கண்காணிப்புல இருந்தாலும் அது கரெக்டான நேரத்துல முறையா சோதனை செய்யும் போது நமக்கு அந்த டிசைடு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து கண்காணிப்பு பண்ணிட்டு இருக்கோம். அமைச்சர் ஸ்கூல் பக்கத்துலாம் கடைகள்லாம் வந்து தீவிரமா அது வந்து அந்த கோட்பா ஆக்ட், அந்த சட்டத்தின்படியே வந்து ஸ்கூல் பிரமிசஸ் அதுல வந்து 100 yards, அதாவது 91.3 meters வந்து அந்த போதை டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நேற்று வந்து அமைச்சர் அவர்கள் வந்து அந்த ரிவ்யூ பண்ணும்போது அந்த விஷயத்த சொன்னாரு. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த ரெகுலரா அந்த மீட்டிங் வாரம் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில வந்து நம்ம எக்ஸசைஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுல வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த பேனர்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அந்த 100 yards டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த பேனர் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ள எந்த கடைகள் இருந்தாலும் அதுல வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் சிகரெட் எதுவுமே வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் இருக்கு. அந்த பேனர்ஸ் இருக்கிறோம். அது இல்லாம ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து அந்த கல்லூரி ஆசிரியர்கள் அவங்கள வந்து நம்ம செக்கிங் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். ரெகுலரா வந்து செக் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிடைக்கும். பிளஸ் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரியும், அதாவது மாணவர்கள் வந்து அந்த பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க தகவல் சொல்றாங்க. அதை தாண்டி அந்த கடைகள், அந்த 100 யார்டுக்குள்ள உள்ள கடைகள், எந்த பெட்டி கடை எதா இருந்தாலும் வந்து காவல்துறையிலிருந்து வந்து சோதனை செய்வோம். சோதனை செய்யும் போது அது அங்க அந்த மாதிரி அந்த டொபாக்கோ ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா ஒன்று வழக்கு பதிவு பண்றோம். அது காவல்துறை சார்பாக பண்ணக்கூடியது, கிரிமினல் வழக்கு. அது இல்லாம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க வந்து அதுக்கு உண்டான ஃபைன் போடுறாங்க. ஒன்ஸ் ரிப்பீட் அஃபண்டரா இருக்கும்போது அந்த கடைக்கு வந்து அவங்க சீல் பண்றாங்க. இது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், காவல்துறை எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் பிரமிசஸ், காலேஜ் பிரமிசஸ்ல இந்த மாதிரி இந்த புகையிலை பொருட்கள் அதை ஒட்டி உள்ள பொருட்களை வந்து விற்கக்கூடாதுங்கிறத நம்ம ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணலாம். மீறி பண்றவங்க மேல 2 வகையான நடவடிக்கை. ஒன்று குற்றவியல் நடவடிக்கை நம்ம காவல்துறை மூலமாகவும், மற்றொன்று அவங்களுடைய அந்த கடைகளை வந்து ஃபைன் போடுறதாகட்டும், இல்லாட்டி அந்த கடைகளுடைய சீல் வைத்து அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சலேஷன். சீல் வைக்கிறது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. லைசன்ஸ் கேன்சலேஷன் அங்குள்ள லோக்கல் பாடிஸ் மூலமா அவங்க வந்து அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணலாம். இந்த கடையோட லைசன்ஸ், ட்ரேட் லைசன்ஸ்
அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஓவராலா வந்து ஒரு மாவட்டத்துல ஒரு கண்ட்ரோல் வந்து இருக்கு. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.